ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அருமையான அன்பு பெரையா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை கேட்க கர்த்தருடைய அநாதி சித்தம் திட்டம் தீர்மானத்தின்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாலும் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் அருமையான மக்களாகிய உங்களை இந்த வீடியோ ஷோ மூலம் சந்திக்கிறதுல கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இதனாலும் கூட நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேத செய்தி, தேவ செய்தி நிச்சயமாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்பொழுதும் அதற்குரிய மைய செய்தியாக, மைய வசனமாக நாம் வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய அவர் என்று சொல்லப்படுவதெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறாரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறாரே, அப்படிதான் எல்லாரும் பிறந்திருக்கும். நல்லவர்களா பிறக்கிறது. நம்முடைய ஆத்மா ஆவி அது துர்க்குணம் உள்ளது. அதனால நம்முடைய சரீரத்தின் ரத்தம் தீய கெட்ட சுபாவம் உள்ளதா, அப்படிதான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள், இருளான சூழ்நிலை, வேதனையான காரியங்கள், சோதனையான காரியங்கள், இப்படியெல்லாம் அநேகத்துல கஷ்டப்படும். எல்லாம் நீங்க பாத்தீங்க சொன்னா இருதயத்துல, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற துர்க்குணங்களினால், அக்கிரமங்களினால், மீறுதலினால், பாவங்களினால். ஆனால் அன்பு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் கையளித்து நமக்காய் மரிக்கவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோமே, நமக்காய் அவர் மரிக்க வைத்து, அதனாலதான் ஆண்டவர் இயேசுவை நம்ம எப்படி சொல்றோம்? பரிசுத்த பரிகாரியாகிய இரட்சகர் என்று சொல்றோம். நாம் பாவத்தில் இருந்தோம், சாபங்களில் இருந்தோம், இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம், சாத்தானின் பிடியில் இருந்தோம், பாவ கட்டுகளில் இருந்தோம், பாதாளத்தின் கொடூர வல்லமைகளில் இருந்தோம். விடுதலை அடையும்படிக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அவர் தன் ஆத்துமாவை, ஆவிய சரீரத்தை கையளித்தார். அந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, நாம் இயேசுவின் மரணத்துல நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரத்தின் காரியங்கள் முற்றிலுமாய் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, அக்கிரம மீறுதல் பாவங்கள் மன்னிக்க பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவின் ரத்தத்தினால, இயேசு நமக்காக கையளித்த ஆவியினால், இயேசு நமக்காக சிந்தின ரத்தம் தண்ணீரினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும். அப்ப இந்த சத்தியங்கள் நம்மை இயேசுவின் மரணத்தில் இணைத்திருக்கிறது என்று பல வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால இயேசு கிறிஸ்துவோடு நாம் அவருடைய மரணத்துல பாவம் மன்னிப்பு, பாவம் அது மரிக்கிறது, பாவம் அடக்கம் பண்ணப்படுகிறது. பாவத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை, அதற்கு மரணம் காரணமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு முடிந்து போன தெய்வம் அல்ல. 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு உயிர்த்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தவரை சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தின் அதிபதியை, சாத்தானை ஜெயித்தார் இயேசு. பாவத்தின் அதிபதியை ஜெயித்தார், மரணத்தின் அதிபதியை ஜெயித்தார். அப்ப
அப்படியானால் இயேசுவின் மரணத்தில் இணைக்கப்பட்டவர்களாகிய நாம், அவருடைய அடக்கத்தில் இணைக்கப்பட்டவர்களாகிய நாம், அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டவர்களாகிய நாம் ஜெய வீரர்கள், ஜெய வீராங்கனை. ஹல்லேலூயா! இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால், கடந்த வாரம் பார்ட் 1 பகுதி 1 பார்த்து செய்தியாக, அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 பார்ட் 2 இந்த நாளில் நாம் தொடர்ந்து சில வேத சத்தியங்களின் ஆதாரத்தோடு அதை ஆராய்ந்து பார்த்து தொடர்ச்சியாக இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய எண்ணங்கள், இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி, நம்முடைய சரீரத்தின் செயல்கள் எப்படி, ஆயத்தமா இருக்கீங்களா? நிறைய பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நல்லா கவனிங்க. நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பேசுவோம். எதை பேசுகிறோமோ அதை செயல்படுத்துவோம். அதனால கேட்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கவனமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து, நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். கவனமாய் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! அப்ப நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உள்ள ஒரு சபை, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, உண்மையாய் சத்தியத்தின்படி, வேத சத்தியங்களின்படி கிறிஸ்துவின் மரணத்தை போல் ஒரு மரணம் அடைந்து அடுத்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போல ஆத்துமா, ஆவி, சரீரத்தில் உயிர்த்து சத்தியத்தின் மூலம் உயிர்த்து கிறிஸ்துவின் உயிர்ப்பில் இணைந்தால் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அந்த உயிர்ப்பிலும் அந்த சத்தியங்கள் மூலம் நாம் இணையும் பொழுது நாம் புதிதாகிறோம். எல்லாம் புதிது, எல்லாம் புதிது. ஆத்துமா புதிது, ஆவி புதிது, சரீரம் புதிது, ஆத்துமாவின் எண்ணங்கள் புதிது, ஆவியின் பேச்சு வார்த்தைகள் புதிது, சரீரத்தின் செயல்கள் புதிது. நியூ நியூ நியூ, everything becomes new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். He is a new creation. The old things have gone. They have gone away. Everything becomes new. Everything becomes new. பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய். அப்ப கிறிஸ்துவின் மரணத்தில் நாம இணைஞ்சு அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்கெல்லாம், நம்முடைய ஆத்மாவின் காரியங்களுக்காக, ஆத்மாவில் பட்ட உபத்திரம், நம்முடைய ஆவி மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து ஆவியில பட்ட உபத்திரம், நம்முடைய சரீரத்தின் பாவங்களுக்காக அவர் சரீரத்தில் நொறுக்கப்பட்ட காரியம், ரத்தம் சிந்தினார். இந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம அதில் பங்கெடுக்கணும். ஏன்னா ஒரு அருமையான வசனத்தை நம்ம அப்படியா கடந்த வாரமே பார்த்தோம். கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் அப்படியா பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. எப்படி நாம மரிக்கிறோம் இயேசுவோட, எப்படி நாம இயேசுவோட உயிர்க்கிறோம்? எப்படி சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் உங்களை தான் கேட்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ரோமர் 6:5 படி, ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய இயேசுவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக. இயேசு அப்படின்னா அர்த்தம் இயேசுவை போல நாம் மரித்தவர்களாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்
இது எப்படிங்க இயேசுவின் மரணத்துல இணைகிறோம்? இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல எப்படிங்க இணைகிறோம்? வசனங்கள் எல்லாம் நீங்க நல்லா தியானிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தவறாதீங்கப்பா, நல்ல செய்தியை கேளுங்க. நீங்கள் வேத வசனங்களை நல்லா தியானிங்க. செவ்வாய்க்கிழமைக்கு மேல இந்த செய்தியெல்லாம் யூடியூப்ல ஏற்றப்படுகிறது. ஒருவேளை புதன்கிழமை மதியானம் கூட ஆயிரலாம். ஆனா செய்தியை கேட்க தவறாதீங்க. நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை தெய்வம் போதகர் வழியாக கொடுக்கும் போது அதுல கருத்தா இருங்க. மற்றவர்களை கேட்க உற்சாகப்படுத்துங்க. கேட்டீங்களால கொஞ்சம் போன் பண்ணி கூட விசாரிங்க. அது எந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்துல நம்மை உருவாக்கும், நம்மை வளர்க்கும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கிறிஸ்துவின் மரணத்துல எப்படி நம்ம இணைய முடியும்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நாம எப்படி இணைய முடியும்? அதுக்கு தான் அந்த கொலோசையர் 12வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ரோமர் 10:17 படி விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வருது என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்ப இங்க பாருங்க, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவன் பிதாவானவருடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. அப்ப பிதாவானவர் இயேசுவை மரணத்திலிருந்து அடக்கத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணுவதற்கு அவருடைய ஆத்துமாவிலே என்ன செய்தார்? ஆவியிலே என்ன நடந்தது? சரீரத்தில் என்ன நடந்தது? இந்த வேத சத்தியங்கள், வேதாகமத்திலிருந்து இந்த வேத சத்தியங்கள், வேத வசனங்கள் அதெல்லாம் நாம கிரமமா படிச்சு பார்த்து அதை தியானிச்சு அதை ஆராய்ந்து பார்த்து வரையப்பட்ட விசுவாசிகள் நாள்தோறும் மனவாஞ்சிய வேத வசனங்களை காரியங்களை பிடிக்குதான்னு ஆராய்ச்சி பார்த்தாங்களே. அதனால அவங்க நல்ல குணமுள்ளவங்களை ஆனாங்களே. அப்படியே நாம ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. அப்ப அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அப்ப காரியங்கள் இப்படி இருக்கிறது கண்டுபிடிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்மிடத்துல விசுவாசம் உண்டாகுது. அப்ப அந்த விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். வேத வசனத்தினால, பைபிள் வார்த்தையினால விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன செய்றோம்? நான் இயேசுவோடு மரித்திருக்கிறேன், இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இயேசு எனக்காகத்தானே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நான் இயேசுவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இந்த வசனங்களை, வார்த்தையை நாம் ஆராய்ந்து தியானித்து, ஆவியில ஆராய்ந்து, ஆத்துமாவில இருதயத்துல நல்ல தியானம் செய்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் விசுவாசிக்கிறோம். அப்படியா இயேசுவின் உயிர்ப்பிலும் நாம் பங்கடைகிறோம், இணைகிறோம் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். அந்த கடந்த வாரங்கள் இப்ப இந்த கொரோனா வைரஸ் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிசின்ஸ் இதுக்கு கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் ஆயிரமா செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாங்களே. மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அலோபதியில, சித்த வைத்தியத்துல, ஹோமியோபதியில, இன்னும் இருக்கிற வைத்தியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் கண்டுபிடிக்க நிறைய விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ் நிறைய they are trying their best. மிகுந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு சித்த வைத்தியர் சொல்றாரு, அவர் பாருங்க, அவர் கண்டுபிடிச்ச அந்த சித்த மருந்துல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை, அதன் மேல அவ்வளவு விசுவாசம் அவருக்கு. நம்பிக்கை, விசுவாசம். அவர் சொல்றாரு, ஐயா எங்க மெடிசின் இருக்கியா,
என்னை நம்புங்க அப்படின்னு. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, என்ன கொண்டு போய் அந்த கொரோனா வைரஸ் வியாதிகள் இருக்கிற வியாதிப்பட்டு இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ் மத்தியில என்ன கொண்டு போய் விடுங்க. நான் ஒன்றும் முகத்தை எல்லாம் மூடிக்கொள்ள போறது இல்லை, எந்த ஒரு பெரிய கவசங்கள் எல்லாம் நான் போட்டுக்கொள்ள போறது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நான் போறேன். அவர்களுக்கு நான் மெடிசின்ஸ் கொடுக்கிறேன். என்னை அந்த வியாதியஸ்தர்களோட பாருங்க, கொரோனா வைரஸ் வியாதினா மக்கள் மிரண்டு போறாங்க, பயந்து போய் ஒதுக்குறாங்க, ஓடுறாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாதபடி, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியாதபடி பெரிய வேலி அடைச்சு ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சாரா. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆக்கி வச்சாங்க. ஆனா அந்த சொல்றாரு, அந்த தன்னுடைய மருந்து மேல, அந்த சித்த வைத்திய மருந்தின் மேல தனக்கு இருக்கிற நம்பிக்கையில் அவர் சொல்றாரு, என்னை கூட இந்த வியாதியஸ்தரோட படுங்க, அவங்க சுகமாக அப்படின்னா நீங்க என்ன செய்ய, என்னை தூக்கல போடுங்க அப்படின்னு ஒரு வைத்தியர் சொல்றாரு. மருந்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விசுவாசம். இந்த மருந்தை எல்லாம் கண்டுபிடிக்கிற மூலிகை, அந்த மூலிகைகளை எல்லாம் படைத்த தெய்வம், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. பிதாவினுடைய சித்தத்தின்படி சகலத்தை உண்டாக்கினவர். அவ எல்லா சிருஷ்டிக்கும் காரணமாய் இருக்கிற இந்த தெய்வத்தை, அவருடைய மரணத்தை, அவருடைய அடக்கத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அந்த சத்தியத்தின்படி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால், அப்படின்னா அந்த மருந்தை வச்சு இந்த கொரோனா வைரஸ் வியாதியஸ்தர்களுக்குள்ள நான் போய் இருந்து சுகபத்திரமா அவர்களுக்கு மருந்தை கொடுத்து அவங்களையும் சுகப்படுத்தி நானும் சுகபத்திரமாய் வெளியே வருவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆனால் வெற்றியெல்லாம் உண்டாக்கின இந்த மகனுக்கோ திறமைகளை எல்லாம் கொடுத்த ஒரு தெய்வத்தை, ஆண்டவராகிய இயேசு, அவர் உயிர்த்தாரே, சாவையும் ஜெயித்திருக்கிறாரே. அந்த உயிர்ப்பின் மேல விசுவாசம் இருந்தா எவ்வளவு வல்லமை உள்ள தேவ பிள்ளைகளா நம்ம வாழ முடியும், எவ்வளவு வல்லமையா ஜீவிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபைகளில் இருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு வல்லமை உள்ள தேவ பிள்ளைகளா, இவ்வளவு ஒரு விசுவாசம், ஒரு சின்ன மருந்து மேல இருந்த விசுவாசத்தினால, நம்பிக்கையினால அவர் என்னவெல்லாம் செய்யறாரு. ஆனால் இவற்றையெல்லாம் சிருஷ்டித்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, வாசிக்கலாம் ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுவின் மரணத்தை உயிர்ப்ப உன் இருதயத்துல நீ விசுவாசித்தால், இருதயத்துல விசுவாசித்தால், விசுவாசிப்பது எங்க? இருதயத்துல. இருதயம் தான் விசுவாசம், ஆத்மா தான் விசுவாசம். இருதயத்துல இயேசுவின் மரணத்தை குறித்த சத்தியங்கள் நல்லா கவனிங்க, சொல்றத நல்லா கவனிங்க. இயேசு மரித்தார், இயேசு அடக்கப்பட்டார், இயேசு உயிர்த்தார், இயேசு மரித்தார், இயேசு அடக்கப்பட்டார், இயேசு உயிர்த்தார், இயேசு உங்களுக்காக மரித்தார், அடக்கப்பட்டார், உயிர்த்தார், இதை மட்டுமே சொல்லி தெரியறது இல்லை. ஹல்லேலூயா. அந்த சத்தியங்கள், அந்த வேத பகுதிகளை நல்லா தியானிச்சு இருதயத்துல விசுவாசித்தார். இப்போ உதாரணமா பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 முதல் 7 வசனம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை பாருங்க. பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்தேயு 28:1 முதல் 7. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நேரத்துல என்னதெல்லாம் நடக்குது? தேவனுடைய மகா வல்லமைகள் வெளிப்படுகிறது. தேவனுடைய சர்வ வல்லமை, he is omnipotent God. அவர் சர்வ வல்லவர், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். என்ன அதிசயமான காரியங்கள் நடக்குது? சும்மா ஏதோ மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார் சொல்லிட்டே போனா என்ன புரியும்? என்ன விசுவாசிக்க முடியும்? வாசிக்கலாம். வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க, பரலோகத்திலிருந்து
பெரிய ஐ விட்னஸ். இயேசு உயிர்த்தாருங்கிறது. எங்க எவன் திருடிக்கு போறது? வாசம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். தேவ தூதர் சொல்றார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவன் சகோதரிகளுக்கு தெரியும், சிலுவையில் இயேசு அறையப்பட்டது தெரியும், அவர் மரித்தது தெரியும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது எந்த கல்லறையில் வச்சோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப அந்த கல்லறையை இருட்டோட வந்து தேடுறாங்க. அவரை தேடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்று தேவதூதன் சொல்ற. என்ன ஆச்சரியமா நடந்து பாருங்க. தேவதூதன் இவங்க என்ன சொல்லி வச்சாங்களா? தேவன் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணது இந்த கல்லறையில தான், இங்கதான் வச்சது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அவர் இங்க இல்லை. என்ன இல்லை? யாரும் தூக்கி போயிட்டாங்களா? அது சொல்றேன். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களோட இருக்கும்போது 3 வருஷம் ஊழியங்களை செய்யும் போது நான் மரிப்பேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், நான் 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் என்று உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னதை செய்கிறவர். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அவருக்கு முடியாது என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எங்கும் வானத்து நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர், பூமியின் மேல் நிற்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் சொல்வதை செய்கிறவர். செய்ய முடியும். வாழ்க்கையிலும் ஆண்டவரோட நீங்க இடைப்பட்டு அவருடைய சத்தியத்தை தியானிச்சு அவர் ஏதேனும் உங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்று சொன்னார், செய்வேன் என்று சொன்னார், செய்வார். சும்மா வீணாவில் அங்கங்க தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ண ஓடுறேன், அங்கங்க ஓடாதீங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நல்ல விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. சொன்னதை தேவன் செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வந்து பாருங்கப்பா, கர்த்தரை நீங்க எல்லாரும் சேர்ந்து வச்சீங்கல்ல, வந்து பாருங்க அப்படின்னு தேவதூதன் சொல்றான். எங்க உயிர்த்தெழுதலுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குங்க. அன்றைக்கு ஒரு ஆர்சி சபையை சேர்ந்த ஒரு தம்பி அவருடைய பார்க்க வந்திருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கும் போது நான் பேசுறது அவருடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்கு தான் பேசுவேன். அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கணும், அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் அவர் அறியணும், அவருடைய எதிர்காலம் உயர்ந்தது. அவ ஆண்டவராகிய இயேசுவை பற்றியும் அவர் தருகிற ஆச்சரியமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பற்றியும் நான் அவர்கிட்ட பேசிக்கும் போது அப்ப பைபிள் எடுத்து கொடுத்து கேட்டேன், தம்பி நீங்க ஒரு பிறப்புல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த பைபிளை பத்தி ஏதாவது 2 காரியம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்டது இவ்வளவுதான். பைபிளை பத்தி ஒரு 2 காரியம் சொல்லுங்க. அவர் பைபிளை பத்தியா அப்படி அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே. He is a BCom graduate. நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்தவர்களுடைய நிலைமை வசன சத்தியத்துக்குள்ள வேதத்துக்குள்ள போகாம, வேதம் என்கிற பொக்கிஷனுடைய இருதயத்துக்குள்ள வராம, அந்த வாழ்க்கை ஒரு அறியாமை மூடத்தனம் நிறைந்த வாழ்க்கை. அங்கே தேவ சித்தத்தை அறிய முடியாது, தேவனுடைய வழிகாட்டுதலை பெற முடியாது, தேவனுடைய ஆலோசனைகளை பெற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிறபடி சுதந்திரிக்க முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். அவருடைய ஜெயம் எடுத்த வழி வேதத்தில்தான் இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம அப்படியே பார்க்கிறோம். 4 முதல் 7 வசனங்கள், 24வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் வாசிக்கலாம். அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும்
2 தூதர் 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? என்னப்பா பரலோகத்துல இருந்து அந்த தேவன் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறார் இயேசு. இப்ப அவர் சொன்னபடி 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பிட்டாரு, உயிர்த்து விட்டார், சாவை ஜெயித்து விட்டார், மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார், அவர் ஜெயம் எடுத்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்க மரித்தோர்ல தேடிட்டு இருக்கிறீங்களே, நீங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உங்களுக்கு நீ கிறிஸ்தவங்களா ரொம்ப பயந்தவர்களா, ரொம்ப அவிசுவாசமான சிந்தை உள்ளவர்களா, ரொம்ப கவலைப்படுறவங்களா, ரொம்ப இந்த உலக காரியங்களிலே தேடி ஓடி திரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை இன்னும் மரித்தோரிலே அவங்க தேடவர்களா இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை ஒரு பார்க்கல ஜனமே, இவ்வளவு வேதனைக்குரிய காரியம் தெரியுமா? மரித்தோரிலே தேடிட்டு இருக்கிறார். நீங்க அதனாலதான் தேவன் தூதன் அனுப்பி சொன்னார், எப்பா உயிரோடு இருக்கிறார் இயேசு, அவர் ஜீவாதிபதி, அவர் எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற ரட்சிப்பின் அதிபதி, எல்லோருக்கும் புது வாழ்வு கொடுக்கிறவர், எல்லாரையும் பிதாவினுடைய பிள்ளைகளால் மாற்றுகிறவர். அவரை நீங்க மரித்த இடத்துல கல்லறையில தேடிட்டு இருக்கிறீங்களே, அப்ப கல்லறையில என்ன இருக்கும்? பயங்கள், கவலைகள், குழப்பங்கள், ஆசைகள், வெறி. அது நீங்க நல்லா அந்த கல்லறை வாழ்வு எப்படி இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அந்த கல்லறையில இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சு வாழ்ந்தா பார்த்தீங்களா, அவனுடைய காரியங்களை நீங்க கொஞ்சம் நல்லா தியானிச்சீங்கன்னா விளங்கும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை மரித்து கல்லறையோடு அடக்கப்படப்பட்டவராகவே வச்சிருக்கிறார். நிறைய சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள் அப்படித்தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னா என்ன குழப்பம், காசு இல்லைன்னா சண்டை, ஒரு சுகம் இல்லைன்னா பயம், பீதி, எவ்வளவு காரியம் நினைக்கிறது நடக்கலைன்னா வேதனைக்கு மேல வேதனை. அருமையான தேவ பிள்ளைகள் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் ஆவிகளான மனுஷன் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்போ தேவதூதர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏற்கனவே இயேசு சொன்ன வார்த்தைகளை, இயேசு சொன்னவைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பூமியில ஊற்றப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இயேசு ஏற்கனவே போதித்தவைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்ப இயேசு போதித்தவைகள் தான் எங்க இருக்கிறது? வேதத்துல தானப்பா இருக்குது, வேதாகமத்துல தானே இருக்கு. நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணால், நீ ஒரு சின்ன காரியத்தை விரும்பினால் வேதத்துக்குள்ள போ. இது எந்த வார்த்தையின்படி இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன், இது தேவ சித்தமா என்ன கண்டுபிடிங்க. நீங்க வேதத்தில் ஆராய்ந்து கண்டுபிடிங்க, தியானித்து கண்டுபிடிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்னா எல்லாம் தேவன் சொல்லி இருக்கிறார், எல்லா காரியங்களையும் சொல்லி. என்னுடைய தனிப்பட்ட, உங்களுடைய தனிப்பட்ட, உங்களுடைய குடும்ப, உங்களுடைய எதிர்கால, உங்களுடைய வேலை, ஊழியம், whatever it may be, எல்லாவற்றையும் பற்றியும் இந்த 2 அட்டைக்குள்ள, பைபிள்ல 2 அட்டைக்குள்ள எல்லாம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆலோசனை இருக்கிறது, எல்லாவற்றிலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. Believe, believe, believe the word of God. Believe the Bible. விசுவாசியுங்கள். அப்ப இயேசுவின் மரணத்திலும் இயேசுவின் உயிர்ப்பிலும் நாம் பங்கடைகிறது கூட எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள் சீக்கிரம் வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க. நீதிமானா நீ ஆகணும் அப்படின்னா இந்த சத்தியங்களை, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற சத்தியங்களை நீ இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நீதிமான் ஆகிறாய். நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்களை வேதத்துல பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. நீதிமொழிகள்ல பாருங்க, சங்கீதங்கள்ல பாருங்க, ஈவன் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தல 7 சபைகளுக்குள்ள, சபைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பாருங்க.
நித்தியத்துக்கு இருக்கிற மகிமையில் உள்ள பலன்களை பாருங்க. நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம். அப்ப அதுக்கு அடிப்படை என்னது? சத்தியத்தின்படி, வேத வசனங்களின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, அடக்க, அவருடைய உயிர்ப்பை, அந்த வசனங்களை, சத்தியங்களை தியானித்து விசுவாசிக்கும் போது நீதிமான் ஆகிறோம். இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விடுதலை அடைந்து ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாழ வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். வாயினால பேசணும். எதை பேசணும்? இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார். இதை மட்டுமே சொல்லிட்டு ஒண்ணும் ஆகாது. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார்னா யாருக்கு புரியும்? உனக்கே புரியுதா முதல்ல? இல்ல எனக்கே அது புரிஞ்சுதா? இந்த சத்தியங்களுக்குள்ள இப்ப வாசித்த மத்தேயுல வாஸ்தவம், லூக்கால வாஸ்தவம், இன்னும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்னா உயிர்த்தெழுதலுக்குள்ள போனா அங்கே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னா நம்முடைய விசுவாசம் வீண் அப்படிங்கிற, கிறிஸ்தவமே இல்லை அப்படிங்கிற. அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதலை எப்படி நடக்குது அப்படிங்கறத ஆச்சரியமாய் விளக்கி சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அப்ப இந்த வசனங்களுக்குள்ள நம்ம போறது ரொம்ப அவசியம். வேதத்தை விடவே விடாதீங்க. எல்லாவற்றையும் எடுத்து தியானிங்க. அவங்க சொன்னாங்க கேட்டேன், இவங்க சொன்னாங்க கேட்டேன், லைசன்ஸ் சொல்லாதீங்க. நல்ல வேதத்துக்குள்ள போகும். நீங்க கேட்கறது தப்பு இல்லை. ஆனா வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கிறதா பகுத்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நீதிமானாக இருதயத்துல சத்திய வசனங்களை விசுவாசிக்கணும். ரட்சிப்புண்டாக வாயினால் சத்தியத்தை அறிக்கை செய்யணும். அப்பொழுது நம்முடைய ஆத்மா, ஆவி ரெண்டும் புதிதாகும். அதனால நம்முடைய செயல்களும் புதிதாகும், சரீரமும் புதிதாக மாறும். ஹல்லேலூயா. இப்படி நீதிமானாய் ரட்சிப்படையும் பொழுது ஆத்மா, ஆவி, சரீரம் இப்படி மாறும் பொழுது நமக்குள்ள ஆசீர்வாதம். ரோமர் 10ல 11, 12, 13 இந்த 3 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். உள்ள ஆசீர்வாதங்களை பாருங்களேன். உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போருக்கு உள்ள ஆசீர்வாதங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்ப்பு சத்தியங்களை விசுவாசித்து அதன் அடிப்படையில் இந்த உலகத்துல வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படணும். இயேசு அப்படி மன்னிப்பு கேட்கிறாங்க அர்த்தம். ஒரு தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க அர்த்தம். மரணத்துல பங்கெடுக்கிறாங்க. தப்புட்டேன், தப்பா பேசிட்ட, ஒருத்தவங்க புண்படுத்திட்டேன், பொய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்டேன், அவங்களுடைய காரியம் உன்னை அபகரிச்சுட்ட, சுயநலவாதியா இருக்க, சோதனையா இருக்க, கர்த்தரை தேடுகிறது ரொம்ப குறைபட்டு இருக்கிற, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரை கேட்கிற, மனுஷனுக்கு உலகம் செய்த தப்புல உடனே அவனை மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்துல பங்கெடுக்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமையுள்ள ஜீவியம். அப்ப ஆத்மா, ஆவி, சரீரம் எப்படி புதிதாகுதல்ல அந்த காரியங்களை நீ பங்கெடுக்கிற, அந்த வசனங்களை நீ விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறது இல்லையா? He will never be disappointed. அவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். ஒரு காரியத்திலும் வெட்கப்பட மாட்டான். அவன் வெட்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு தடவை சாத்தூர்ல ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் செய்யாத தவிர செஞ்சேன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என் மேல பயங்கரமான என்னை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு நான் அவர் காலில் விழுந்தேன். மன்னிச்சுக்கங்க. ஆனா அவர் என்னை காலை நான் விழுந்தேன், என்னை எட்டி உதஞ்சு தள்ள காலை. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவர் அநேகருக்கு மன்னிப்பை சொல்லிக் கொடுக்கத்தக்கதா. ஆனா அந்த பிரின்சிபல் மறித்து விட்டார். ஆனா அவரு எங்கே இருக்கிறார்? ரொம்ப வேதனைப்படுகிறோம். நரக ஆக்கினை என்பது ரொம்ப பயங்கரமான. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு, மக்களும் மன்னிக்கணும் என்கிற காரியத்துல நாம் எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கோம். தவறு செய்தால் மன்னிப்பு பெறும் பொழுது மரணத்தில் பங்கேற்கும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த சத்தியங்களை விசுவாசிக்கும் போது வல்லமையுள்ள ஜீவியம் பெறும். ஆச்சரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. அப்ப பாருங்க, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்னைக்கு ஒரு காலில் விழுந்த உதஞ்ச கடைசியில ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் எல்லாரும் எனக்காக பேசி அவர் அந்த தப்பை பண்ணல, எப்படி
அப்படி எல்லாரும் பேசி அது அந்த கோர்ஸை முடிக்க வைத்தார். அப்ப நான் ரட்சிக்கப்படணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப நான் அறிந்து கொள்கிறேன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம வெட்கப்படுவது போல ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தெய்வம் ஆச்சரியமா இந்த காரியங்களை மாற்றுவார். வெட்கப்பட்டு போவதே இல்லை இல்லை, அது முடிவு அல்ல, அது முடிவு அல்ல. அவ இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகாத வாழ்க்கை நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து மரணம் அடக்கம் உயிர்த்தெழுந்து அதை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்களிலே அடிப்படையாக அந்த சத்தியங்களை வைத்து வாழும்போது வெட்கப்படுவது இல்லை. இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவ பாருங்க, இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய், ஆராதிக்கிற ஜனங்களாய் ஆகும் பொழுது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். He has got abundant riches. So we become abounding in riches. ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்கு உரியவர் ஆகிறார். அவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம். வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை, நம்முடைய இரட்சகர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும், இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பு தாங்க, என்னை ரட்சிக்க, எனக்கு புது வாழ்வு தாங்க, என் உள்ளே வந்து ஜீவிக்க, என் ஆத்மா ஆவி சரீரத்தை ஆளுகை செய்யுங்க, ஆவியானவர் என்னை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன், பிதாவின் பிள்ளையாக என்னை மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து பிதாவின் பிள்ளைகளாக மாறும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம். கடந்த கால பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுறான், அதெல்லாம் மன்னிப்பு பெறலாம். ஒவ்வொரு நாளும் தவறு செய்யும் போது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் போது ரட்சிக்கப்படுறான், மன்னிப்பு பெறலாம், விடுதலை அடையலாம், கடைசியில் நித்திய ரட்சிப்பை ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள்! இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் சத்தியங்கள், அதை நம்ம விசுவாசிக்கும் போது அது நமக்காகத்தான், எனக்காகத்தான், உங்களுக்காகத்தான். விசுவாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தெய்வம் வைத்தது. நல்லா கவனி, ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பேதுருவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். பேதுரு இயேசுவோடு கூடவே அவருடைய பகிரங்க ஊழியத்தில் இருந்தவர். அவருடைய குணாதிசயங்கள் அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு தெரியும். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய இருதயம் மிகுந்த சந்தோஷமடையும்படியா அறிக்கை செய்தவர். ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துவோட மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கை கொள்ளப்பட்ட பிற்பாடு இயேசுவை அவன் மறுதலித்தான், இயேசுவை சபித்தான் என்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிற்பாடு ஆச்சரியமா அவருடைய வாழ்க்கை மாறுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலே, உயிர்த்தெழுதலிலே, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே இணைந்து கொண்ட பேதுரு எவ்வளவு ஆச்சரியமான காரியம் நடக்குது பாருங்களேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் பரலோகம் சென்று விட்டார். பிதாவின் வலது வாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார், நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே போய் தங்கியிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி அவங்க போய் எருசலேமில் இருக்கிறாங்க. இப்ப அங்க யூதாஸ் 12 பேர்ல யூதாஸ் வந்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து அவர் கடைசியில் தற்கொலை பண்ணி மரித்து போனான் என்பது நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசு தன் வாழ்க்கை இணைந்து போன அந்த பேதுரு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. மேல் வீட்டு அறையில 120 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, 120 பேர் இருக்கிறாங்க. வாசிக்கலாம். 15வது வசனம், 1வது அதிகாரம் 15வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரர், அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று 120 அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், பெண்கள், அதுல முக்கியமா இயேசுவின் தாயாகிய மரியா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, யூதாஸ் இறந்த பிற்பாடு
அந்த 12வது இடத்துக்கு இன்னொரு சீஷனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். 12 பேர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும்படியா அவர் பின்னாடி பேதுரு அதெல்லாம் சொல்றார். நீங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு தாங்க சீஷர்கள். இயேசுவின் மரணத்துக்கு சாட்சியா, இயேசுவின் அடக்கத்துக்கு சாட்சியா, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்கத்தான் சீஷர்கள். அதுதான் ஊழியம். அந்த செய்திதான் சுவிசேஷம். அதைத்தான் மக்களுக்கு கொடுக்கணும். அதைத்தான் நாம விசுவாசிக்கிறோம். அதுதான் நம்மை புது சிருஷ்டிகளாய் மாற்றுகிறது. அதுதான் நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சிந்தையிலே வளர பண்ணுகிறது. எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அப்ப பாருங்க, டக்குனு பேதுரு ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறார். இப்ப 11 சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 12வது ஆளை இப்ப வந்து செலக்ட் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் தயங்கக்கூடிய பேர். ஆனா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்னாரு, நீ என்னை எல்லாரையும் அதிகமா நேசிக்கிறியான்னு நம்ம அப்படியா 21வது அதிகாரம் யோவான்ல பார்க்கிறோம். அப்படின்னு கேட்ட பொழுது, ஆமாண்டவரே நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன்னு பேருக்கு சொன்னேன். அப்படின்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய் அப்படின்னு மதத்துறை சொல்றேன். 2வது என் ஆடுகளை மேய் என்று 3வது முறையும் சொல்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் ஒரு காரியம். இப்ப பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுந்த அந்த மகத்துவ சத்தியங்களை விசுவாசித்ததனால இயேசுவின் உயிர்ப்பிலே அவர் இணைத்து கொண்டார். டக்குனு லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறார். அவர்தான் எந்திரிக்கிறார். அவர் எழுந்து, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். உயிர்த்தெழுதலிலே இணைந்து கொண்டவர்கள், இயேசுவின் உயிர்ப்பில் அந்த சத்தியங்களிலே இணைந்து கொண்டவர்கள் எங்கும் தயங்குகிறவர்கள் அல்ல, எங்கும் பயப்படுகிறவர்கள் அல்ல, எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி இருக்கிறவர்கள் அல்ல. அப்படி இல்லை. ஒரு குறை உண்டாயிருக்கிறதை காணும் பொழுது அதை நிறைவாக்க பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்பட்டு தனக்கு உண்டான பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறவர் பேதுரு அங்கே தன் பொறுப்பை நிறைவேற்றுகிறார், எழுப்புகிறார். அதுபோல பாருங்க, அடுத்த அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம அப்படியே பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல 22வது வசனம், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். 13வது வசனம் 14வது வசனம், அதுல பேதுருவுடைய ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அப்படியே பார்க்கிறோம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி 120 பேரையும் வல்லமையினாலே நிரப்பி அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல மக்கள் பேசக்கூடிய வேறு வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. எப்படி இவங்க படிக்காதவங்க நம்முடைய பாஷையில நமக்கு புரியும்படியா அவங்க பேசுறது ஒரு பாஷை என்று சொன்னால் நம்முடைய பாஷையில விளங்குகிறது என்று ஆச்சரியப்படும் போது ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இணைந்தவர் பரிசுத்த ஆவியானவருடைய நிச்சயத்தை பெறுவார், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுவார், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை பெறுவார், அபிஷேகத்தை பெறுவார், வல்லமையை பெறுவார். அப்படிப்பட்டவர்கள் பரியாச கூட்டத்துக்கு மத்தியிலே எழும்புவார். அல்லேலூயா. இவங்க ஒரு முக்கியமான காரியம் இந்த இடத்துல நாம் கண்டுபிடிக்கணும். இப்ப பேதுரு எழுப்பி இருக்கிறாரு எருசலேம்ல. இந்த எருசலேம் எப்படிப்பட்ட இடம்? இவங்க பரியாச கூட்டம் மத்தியில அவர் எழுப்புகிறார். 14வது வசனம், அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களா, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த எருசலேம் எப்படிப்பட்ட இடம்? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் யாரு தெரியுமா? ஒரு 50 நாளைக்கு முன்னாடி
கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பிக்க முடியாதோ அங்கே ஆரம்பித்தது என்று சொல்லுவார். என்ன அர்த்தம்? 50 நாளுக்கு முன்னாடிதான் இயேசு கிறிஸ்துவை இவன் தேவதூஷன் சொல்லுகிறான், தன்னை தேவனுடைய குமாரன் என்கிறான். பரலோக தேவன் தன்னுடைய அப்பா என்று சொல்லுகிறான். இவன் தேவதூஷன் சொல்லுகிறான், இவன் சாக வேண்டும் என்று சொல்லி எல்லாத்துவையும் தீர்ப்பு கொடுக்க வச்சு சிலுவையில அரைஞ்சு ரத்தம் சிந்த வச்சு கொன்று அடக்கம் பண்ணப்பட்ட அதே ஊரு எருசலேம். அங்கே 50 நாள் கழிச்சு பேதுரு எழுப்பி நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த வல்லமையிலே உயிர்த்தெழுதலிலே இணைந்து கொண்டவர்களாக நடக்கிற காரியத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு தைரியமா, எவ்வளவு துணிச்சலா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டது. 22 வசனத்தில் அப்படியே பார்க்கணும். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளை அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தோம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் அந்த சாயல், அதாவது உயிர்த்தெழுதலிலே சத்தியங்களால் இணைக்கப்படாததனால இவர்கள் ஒன்றை சாதிக்க முடியவில்லை. அவங்க அப்படி நினைச்சுக்குவாங்க, இப்படி நினைச்சுக்குவாங்க. திடீர்னு அவங்களுடைய நட்பு நமக்கு போயிடும். இதெல்லாம் அவங்க சொல்லலாமா? அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சுட்டி காட்டலாமா? ஆனா இங்க பேதுரு பாருங்க, தன்னுடைய முதல் பிரசங்கத்துல 3000 பேர் இந்த இயேசுதான் என் ஆண்டவர் என் ரட்சகர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி 3000 பேர் ஏற்றுக்கொள்கிறார். அவங்ககிட்ட இயேசுவை 50 நாளைக்கு முன்னாடி சிலுவையில் அறைந்து கொள்ளுவதற்கு காரணமா இருந்த இவன் அல்ல பரவாசைகளை விடுதலை செய்ய சொன்ன அந்த கூட்டம், அந்த கூட்டத்தின் மத்தியில் தான் சொல்றாரு, நீங்கள் இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். நீங்க கொலைகாரர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள். You are murderers. கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அல்லேலூயா. 32வது வசனம் வாசிக்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இணைந்தவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க உயிருக்கு பயப்படாதவங்க, இந்த உலக புகழுக்கு பயப்படாதவங்க, வேறு புகழுக்கு பெருமைக்கு உரியவர்கள் அல்ல. உயிரை போனாலும் போகலாம், அவங்க கல்லால் அடிச்சு கொள்ளலாம் தானே. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் மகத்துவமும் எவ்வளவு பெரிய அதிசயம் என்பதை அந்த சத்தியங்களால் கண்டுபிடித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு சாவை ஜெயித்தார், என்னையும் மரணத்தை ஜெயிக்க வைக்கிறவர். இந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து வந்தோம். என்ன ஆணித்தரமா சொல்றாங்க? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அருமையான தேவனே, எத்தனையோ சாட்சிகளை நம்ம சொல்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி சொல்லத்தான் இயேசு நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைத்திருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பத்தி நான் உங்களை கேட்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை, உங்களோட அன்போடு கேட்கிறேன். எத்தனை இடத்துல இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி ஒரு 10 வசனங்களை ஆகும். இயேசு உயிர்த்தெழும் போது என்னென்னலாம் நடந்திருக்கு. எத்தனை மக்கள்கிட்ட உங்க குடும்பத்துல நீங்க அதெல்லாம் எடுத்து வச்சு பிரிச்சு தியானிச்சு பேசியிருக்கீங்களா? ஒருத்தர் பேசுறீங்களா? நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போறமே, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படும் சொல்றமே. இயேசுவின் மரணத்தில் என்ன நடந்துச்சு? இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல என்ன நடந்துச்சு?
இந்த சத்தியங்களை அவர்கள் விசுவாசிக்கும்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இன்றைக்கு நானும் சாட்சி என்று நம்மளால உறுதியா என்று சொல்ல முடியுதா? அப்பதாங்க ரட்சிக்கப்படுவோம். அப்பதாங்க பாவ சாவ கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவோம். அப்பதாங்க இயேசுவை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அத்தனை பேருல பவுல் அங்க பேசினார், பாச மேடையில் நின்று பேசினார். இந்த இயேசு அவர் உலக ரட்சகர், அவர் மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அது பைத்தியமாய் தெரிந்தது, முட்டாள்தனமாய் தெரிந்தது. நிறைய பேர் விசுவாசிக்க போயிட்டாங்க. ஆனா பலர் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து பவுலோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் இன்னைக்கு உண்மையான விசுவாசத்துக்குள்ள வரணும் அப்படின்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நாம் நடத்தி விசுவாசிக்க பரிசுத்தாவின் துணையோடு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஜெபத்தோடு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நிச்சயமாய் வேண்டும். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 38-40 பேதுரு அவர்களை நோக்கி 36 நம்முடைய ஆகையினால் 36 பாருங்க சொல்றாரு பாருங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது 40 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பாருங்க, அவன் சொல்றான் மாறுபாடுள்ள சந்ததி. யாரை பற்றி சொல்றான்? இயேசுவை சிலுவையில் அறைய காரணமாக இருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், அவர்களோடு சேர்ந்த கூட்டம். இந்த சந்ததியை விட்டு நீங்க விலகுங்க அப்படிங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தின் ஆழங்கள், அதுல விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அதுல வைக்கிற நம்பிக்கை என்ன ஆச்சரியமா! மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகுங்க என்று புத்தி சொன்னான். சமுதாயத்தை பிரிச்சுட்டான், ரெண்டா பிரிச்சு காட்டான். இயேசுவின் உயிர்த்தெழுந்த அந்த சத்தியங்கள் நம்முடைய சத்தியங்கள் ஆகும்போது தைரியம், நம்ம கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுதல், சுட்டிக்காட்ட வேண்டிய காரியங்களை சுட்டிக்காட்டுது. அதே நேரத்தில் அழகா வழி சொல்றான். நாங்க என்ன செய்யணும் கேட்கும் பொழுது அருமையான வழியை சொல்றான். 37 வசனத்துல அப்படியே பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். இயேசுவை பற்றி பேசுவதற்கு மறுபடியும் அதே இயேசுவை பேச அவன் பயப்படவில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையின் சத்தியங்கள் அந்த உயிர்த்தெழுதலோடு இவன் இணைந்தவன். இயேசு உயிர்த்தெழுந்த எப்படி சொன்ன முதல் வார்த்தையை பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் சொல்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அதில் இணைந்து கொண்ட தேவ பிள்ளைகள் எல்லா இடத்திலையும் சொல்ற வார்த்தை பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. Do not be afraid. 365 இடத்துல இருக்கு என்று நான் வைத்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இது போல அப்போஸ்தலர் 3:11-16 அந்த பகுதிகள், அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 4 13 வரைக்கும் இப்படி எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பேதுருவுக்கு மனித பயம் துளி உடையது. ஏன்? அவன் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் தன்னை இணைத்துக் கொண்டபடியினால் மனுஷ பயம், தனக்கு என்ன ஆபத்து வரும் என்ற பயம், தன்னுடைய பேர் கெட்டு விடுமோ என்ற பயம் துளியுடையது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இணையணும். அந்த சத்தியங்களை விசுவாசித்து அதுல இணையணும். வாழ்க்கையை புதுசா, குணங்களை புதுசா, இதெல்லாம் ஆவிக்குரிய தலைவர்களாகி விடுவீங்க. நீங்க சொல்றதான் நடக்கும். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அதனால கவனிங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் அந்த சத்தியங்களை விசுவாசித்து தன்னை இணைத்துக் கொண்ட பேதுருவை
ஆத்துமாவில எவ்வளவு தைரியமான எண்ணங்கள், ஆவியில பேச்சு பத்தியெல்லாம் நீங்கள் கொன்றீர்கள், தேவன் அவரை உயிர்ப்பித்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். என்ன ஆணித்தரமான பேச்சு! சரீரம் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து விட்டான், எல்லாம் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிச்சுட்டான், சுவிசேஷத்துக்கு அர்ப்பணித்து விட்டான். ஏன்னா இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாசிக்கலாம் வேகமா, வெளிப்படுத்தல் 1:14. இயேசு நீங்க எப்படி இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு இதை குறித்து ரொம்ப பேர் கற்றுக் கொடுக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனா அருமையான இந்த சத்திய பல்கலைக்கழகத்துடைய போதனைகள், அந்த டீச்சிங்ஸ்ல ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. பாருங்க, இயேசுவின் கண்கள் நீங்க எப்படி இருக்கு? நீ மரித்த இயேசுவால் அதோட முடிச்சிட்ட அப்படின்னா, இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு மகிமையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. அப்படி பார்க்க முடியல, இயேசுவை மகிமையா பார்க்க முடியல அப்படின்னா உன் வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கையா போயிடும். உன் வாழ்க்கையும் மகிமை அடையணும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய மகிமையை பாருங்க. அவருடைய கண்கள், இயேசுவின் கண்கள் அக்கினியாக இருக்கிறது. 19:12 வெளிப்படுத்தல் 19:12. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன. அக்கினி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. அப்ப அவருடைய வார்த்தை எப்படி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, எரேமியா 23:29 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, என் வார்த்தை அக்கினியை போல. அக்கினியை போல. அப்ப தேவனுடைய வார்த்தை அக்கினி, இயேசுவின் கண்கள் அக்கினி, இயேசுவின் வார்த்தை அக்கினி. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற சீஷர்கள் பாருங்க, லூக்கா 24:32 அந்த சீஷர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த சத்தியம், இயேசுவின் மரணம், அடக்கம், அவர் உயிர்த்தெழுந்த சத்தியங்களை விசுவாசிக்கிற ஒரு சகோதர சகோதரியினுடைய இருதயம் எப்படி அக்கினியா இருக்கு, அக்கினி ஜுவாலையா இருக்கு. எவ்வளவு மகிமையான காரியம் தெய்வம் வைத்திருக்கிறார். அது இன்னொரு உதாரணமாக கூட தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகளை பற்றி நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். நேரமாகிறதுனால நான் முடிக்கிறேன். இன்னொரு 5-10 நிமிடங்களில் நான் முடிக்க விரும்புகிறேன். அதனால அதெல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாம் இணையும் போது நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க, ஏன்னா அந்த தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகள் இளம் விசுவாசிகள் தான். ஆனா அவங்க விசுவாசம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பவுலே அவங்களை குறித்து சாட்சி கொடுக்குற. ஏன் அவங்க அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா இயேசு மரணம், அடக்கம், உயிர்ப்பை பத்தி மக்கதோனியா பகுதி, அகாயா பகுதி, இங்கெல்லாம் அவங்க சுவிசேஷமாக வசனங்களை அறிவிக்கிறார். அப்ப உயிர்த்தெழுதல் அவங்க இணைந்தவர்கள் வாழ்க்கையில விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, எதிர்காலத்தில் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப மகிமையா இருக்கிறது, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இணையும் போது கவனி, நம்முடைய வாழ்க்கையை மாறுங்க. நான் ஏன் வாழ்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், என்ன சாதிக்க இந்த உலகத்தில் வாழ்கிறேன், அதனால எனக்கு என்ன பலன் உண்டு, எல்லாமே இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நாம் இணைந்து கொள்ளும் போது, அந்த சத்தியங்களை விசுவாசித்து இணைந்து கொள்ளும் போது எல்லாம் மாறுகிறது. ஆச்சரியமான மாற்றத்தை உண்டாகும். அப்பதான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சம், ஒளியாக இருக்க முடியும். சங்கீதம் அவர் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின்னாடி அவர் உயிர்ப்பு உண்மை என்றார். உயிர்த்தெழுந்து அப்ப அதுக்கு பின்னாடி நடக்க போகிறவர்களை பாருங்களேன். சற்று விரைவாக வாசிக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் சொல்லி யோகுல இருந்து ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 24:7-10. இப்படியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமைகளை, மகத்துவங்களை தியானிங்க, அதை வாயால் அறிக்கை செய்யுங்க, பேசுங்க, விடுதலை அடைவீங்க,
உப்ரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உப்ரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. அதை எப்படியே வெளிப்படுத்தற நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே சங்கீதக்காரருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தாவீது ராஜாவுக்கு எப்படியா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் அந்த மகிமையும் அதற்கு பின்னதாக நடக்க இருக்கிற காரியங்களும் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அவர் எப்படி ராஜாதி ராஜாவார், அவர் மூன்றாவது வருகையில எப்படி அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், சாத்தானுடைய சேனைகளோடு எப்படி அவர் யுத்தம் பண்ணுவார், எப்படி ஜெயம் எடுப்பார், அந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல நாம் வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 11 முதல் 21 வரைக்கும். பின்பு பரலோகம் திறந்தது கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல மூன்றாவது வருகையில அவர் அப்படித்தான் வருகிறார். பரிதாபமா சிலுவையில தொங்குற மாதிரி வரமாட்டார். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. அவருக்கு ஒரு நாமம், என்ன நாமம்? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையாய் இருந்தவர், நேற்றும் இன்றும் என்றும் வார்த்தையாய் இருக்கிற தேவகுமாரன் அவர். பூமிக்கு மனுஷகுமாரனாய் மனிதனுடைய சரீரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது இயேசுவின் நாமம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டுப்படிக்க அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புரியுதா? மூன்றாவது உலக மகா யுத்தத்துல ரெண்டு பெரிய சேனைக்கு யுத்தம் நடக்கும்போது ராஜாதி ராஜாவை வருகிற இயேசு தன்னுடைய எதிரிகளை எப்படி அவர் சங்காரம் பண்ணுவார் புரியுதா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கூர்மையான பட்டயம், அதுதான் என்னது? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் பட்டயமா சங்காரம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நாம் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பார்க்கும் பொழுது தேவகுமாரனுடைய காரியங்கள் என்ன ஆச்சரியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கைக்கு நம்மையும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே இணைத்து அந்த மகிமையுள்ள ஜெயமான மகிமையான அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களா பிதாவாகிய தேவன் நம்மை இணைத்து இருக்கிறார். வாசிக்கலாம். இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆணையை விதிக்கிறார். ராஜாதி ராஜா, என்ன அவருக்கு பெயர்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம், கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் குதிரையை கடித்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின பின்மாறி போய் அந்திகிரீஸ்துவினுடைய எல்லா முத்திரைகளை பெற்றுக்கொண்டு அவன் சொல்றபடி வாழ்ந்த அந்த ஜனங்கள் அவங்களெல்லாம் அழிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவா அவருடைய வாயின் வார்த்தை தான் காரியம் சங்காரம் பண்ணும். இதெல்லாம் காரியங்கள் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் தெரியாதனால தான் ஏதோ ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாரு, சோகம் கொடுப்பாரு, அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், கடவுள் வச்சு நினைப்பாரு. எவ்வளோ பெரிய மேன்மையான காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி ஆயின. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே,
இப்படி எல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இருக்கிற காரியங்கள் பெரிய பெரிய ஆச்சரியமான நம்முடைய புத்திக்கு எட்டாத மகத்துவமான காரியங்கள் இருக்கிறது. அவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த சத்தியங்களை விசுவாசித்து நாம் அந்த உயிர்த்தெழுதலில் இணைந்து கொண்டார். ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில், அப்படின்னு அர்த்தம் உயிர்த்தெழுதலின் சத்தியங்களிலே நம்மை விசுவாசித்து நாம் இணைந்து கொண்டார். அந்த மகத்துவமான காரியங்களில் எல்லாம் நமக்கும் பெரிய பங்கு இருக்கு. இப்போதைக்கு அதை விரிவா விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வார். நல்லா தியானம் பண்ணி பாருங்க. அவ்வளவு பெரிய மகிமையுள்ள வாழ்க்கை இருக்கிறார். அதனாலதான் யோபு பாருங்க, எவ்வளவு எழுதப்பட்ட பைபிள் இருக்கிற புத்தகங்களே முதல் புத்தகம் யோபு புத்தகம் தான். ஆனா அவருக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், எங்கே நிற்பார், என்ன செய்வார், அவருக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நமக்கும் உள்ள உறவும் ஐக்கியமும் காரியமும் என்ன? 19 அதிகாரம் 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன் யோபு சொல்றார். எதுக்கு? கடைசி நாளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். அந்த சத்தியங்களை விசுவாசிக்கும் பொழுது நான் உயிர்த்தெழுந்தவனா, இயேசுவின் உயிர்ப்பிலே பங்கடைகிறவனாய் இருக்கிறேன். அவர் தருகிற நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பை, இட்டர்னல் சால்வேஷனை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப யோபு அங்கே தேவனால் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அப்ப பாருங்க, இந்த உலகத்து வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாம்சம் மண்ணோட மண்ணா போயிடும், இது அழுகி போயிடும். ஆனா உயிர்த்தெழுதல் இயேசுவின் 2வது வருகையில நமக்கு அவர் கொடுக்கிற மனவாட்டியாகிய சபைக்கு அவர் கொடுக்கிற மகிமையின் சரீரம், பிதாவானவர் நமக்கு மகிமையின் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நமக்கு கொடுப்பார். அந்த மகிமையின் சரீரத்தால் நான் என்ன செய்வேன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறது, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்கிறது, பூமியில் நியாயம் நிற்க வருகிறது, நான் பார்ப்பேன். எப்படி பாருங்க, சத்தியங்கள்லாம் இல்லாத காலகட்டத்திலே யோபு இயேசுவை ரட்சகரை உயிரோடு எழுந்தவரா, என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவரா, மரணத்தை ஜெயித்தவரா, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். அப்படியா உயிரோடு இருக்கிற தெய்வமா அவருக்கு காட்சியாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப நான் இயேசுவை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை இயேசுவை மகிமையால் காணும். இந்த வாஞ்சையா நான் அதுல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். என்றைக்கு காண்பேன் என் ரட்சகரை, என்றைக்கு காண்பேன் என்று வாஞ்சியா இருக்கிறேன். அதனால என் மனசு கூட கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு. இன்னும் வரலையே, இன்னும் பார்க்க முடியலையே. அருமையான தேவனே, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நான் இணைச்சா தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் நித்திய வாழ்க்கை, உங்கள் வேலைகள், உங்கள் ஊழியர்கள், உங்கள் படிப்பு, எல்லா காரியங்களும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டா என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா ரொம்ப படிச்சவங்க ஒண்ணு கிடையாது, ஒண்ணு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் எம்ஃபில் படிக்கும் போது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எம்ஃபில்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது.
விசுவாசித்தேன். எதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அவருடைய உயிர்த்தெழுதலை நான் ரொம்ப விசுவாசித்தேன். அந்த சத்தியங்களை மிகவும் அதிகமாக யோசித்தேன். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லியிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நான் அடிக்கடி சொல்வது விசுவாசித்து வாயில பேசுவேன். அப்ப அதனால ஜெயங்கள் ஒவ்வொரு சின்ன காரியமும் பெரிய காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமான காரியங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறார். யோபு சொல்வது போல இந்த காரியத்தை உங்களால் அறிக்கை செய்ய, இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களால் இணைந்து இந்த உலகத்தில் இருக்கும் நாட்களிலே பிதாவின் சித்தம் செய்து இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க பேதுருவை போல இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இணைந்தவர். என்ன ஆச்சரியமா ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுக்கிற படிக்காதவர் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய நடக்கிறது. ஜனங்களுக்கு சவால் விடுகிறது, ஒரு பெரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பேதுருவை போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு யோபுவை போன்ற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மகிமையை, அந்த சாயலை நாம், அந்த சரீர மகிமையை நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம், தியானித்துக் கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். ஒருவருக்கொருவர் இதை பேசுவோம். வாழ்க்கை மகிமையாக இருப்பார். பூமியின் மேல் நம் இரட்சகர் வந்து நிற்பார். என் கண்கள் காணும். அதற்கு ஆயத்தப்படும்படியா வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விசேஷித்த வல்லமையினால் நிரப்பி நம்மை நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் நான் ஜெபித்து முடித்த பிற்பாடு இந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய பெரையா சபை மக்களுக்காக, எல்லா இதை கேட்கிற மக்களுக்காக கூட இந்த 2 காரியங்களுக்காக நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பு மகனே இயேசுவை ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் சத்தியங்களை விசுவாசித்து இணைவதனால் பேதுருடைய வாழ்க்கையோட மகிமையாக இருந்தது. தெசலோனிக்கேப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையோட மகிமையாக இருந்தது. ஒரு யோபு ஆண்டவரே தரிசனமாய் கண்ட அந்த காட்சியை விசுவாசித்து என்ன ஆணித்தரமாய் நான் காண்பேன், இயேசுவை பூமியின் மேல் நிற்கிறதை காண்பேன் என்று, என் கண்களாலே காண்பேன் என்று இந்த விசுவாசம் விளக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் எங்களுக்கு வேணும். அருமையான தேவ பிள்ளைகளுக்கு வேணும். ஆத்மாவில் விசுவாசிக்க, ஆவியில நல்லா விசுவாசித்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை பேச, பேதுரு சொன்னது போல இயேசு உயிர்த்தார், தேவன் அவரை உயிர்ப்பித்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னது போல சாட்சிகளாய் பேச, சாட்சிகளாய் வாழ கர்த்தர் யாவருக்கும் கிருபை செய்வார். என்னுடைய தேவையை சந்திங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து நடத்துங்க. எல்லா நன்மைகளாலும் நிரப்புங்க. தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் இன்னும் சதாகாலம் உடைய கிருபை பிள்ளைகளை நிரப்பும். துதிக்க நம்ம எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசி பிள்ளைகள் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் 2 பேர் 3:18 படி கர்த்தரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில தேவ பிள்ளைகள் எல்லாரும் வளரும். யாவரும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும். இந்த காரியத்துக்காக செபித்து முடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இயேசுவின் பேதுருவை போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தினால் தன்னை இணைத்துக் கொண்டு தேவ ராஜ்யத்தில் பயன்பட்ட விதத்தை இன்னும் ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் கண்டுபிடித்து அதை நீங்கள் எழுதி கொடுங்கள். அதற்கு உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அப்படியே எல்லோரும் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, பெரையா சபை மக்கள் இந்த 2 காரியங்களிலே வளரணும், எல்லா தேவ ஜனங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.